உணவு சாப்பிடும்போது எக்ஸ்பெஷலி புரதச்சத்து சாப்பிடும்போது அவருக்கு சரியாக டைஜஷன் ஆகிறது இல்லை. நார்மலி நம்ம என்ன நினைப்போம்னா அசிடிட்டி இருக்குது அப்படின்னாலே, அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்தாலே நிறைய விதமான ஆசிட் சுரக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஆன்டாசிட் கொடுப்பாங்க. இவரோட கேஸ்லேயும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் ஆசிட் கம்மியாக சுரக்கிறதாலையும் இது மாதிரி ப்ராப்ளம் ஆகலாம், இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். ஆயுர்வேதம் அது ரொம்ப அழகாக சொல்லுது. டைஜஷனுக்கு உதவுற எல்லாத்தையுமே நாங்கள் பித்தம் தான் சொல்கிறோம். 5 வகையான பித்தம். ஒன்று டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் ஒரு வகையான பித்தம்னா, நமக்கு உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்னொரு வகையான பித்தம். ஸோ இவருக்கு பித்தத்தோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கே ஒழிய குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. குவாலிட்டி குறைஞ்சதால அவரால் சரியான ஜீரணிக்கப்பட முடியல. இதையே அலோபதியில் ஹைப்போ குளோரோஹைட்ரியா அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது ஆசிட் செக்ரீஷன்ஸ் கம்மியாக இருக்குது. இது மாதிரியான ஆசிட் செக்ரீஷன் கம்மியாக இருக்கும்போது சரியானபடி ஜீரணமாகாது. இப்போ சில பேருக்கு சாப்பிட்ட உணவு ஒரு 3 மணி நேரத்தில், ஒரு வெஜிடேரியன் உணவு 3 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகுதுன்னா, இவருக்கு 6 மணி நேரம் ஆகுது. ஜீரணம் லேட் ஆகிறதால வயிறு ஹெவியாக இருக்காது, ஜீரணம் ஆகாதால அவருக்கு இந்த ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது, அதிகப்படியான ஜீரணமிக்க முடியாத உணவை சாப்பிடும்போது லூஸ் மோஷன் ஆகுறது அப்படின்னு கிளியர் சிம்டம்ஸாக இருந்தது. ஸோ இவருக்கு 2 வருஷமா ஆன்டாசிட் கொடுத்ததே தப்பு. அது மாதிரி ஆன்டாசிட் கொடுக்கறதால அது ஆசிட் செக்ரேஷன்ஸை இன்னும் கம்மி பண்ணி இன்னும் ஜீரணம்ன்றது ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் பண்ணது என்னன்னா, இவருக்கு அந்த ஆன்டாசிட் எல்லாம் உடனடியாக நிறுத்திட்டு அவருடைய பித்தத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் கொடுத்தது மூலமாகவே அவருக்கு இந்த வயிறு உப்புசம், இந்த ஏப்பம் இதெல்லாமே நல்லபடியாக ரெஸ்பாண்ட் ஆச்சு. 1 மாதம் கண்டினியூஸாக மருந்து சாப்பிட்டு 1 மாதம் ஒரு 10 உணவு முறைகளை மேற்கொண்டதுலேருந்து ஒரு எக்ஸலண்டான ரிலீஃப் அந்த பேஷண்ட்டுக்கு.